திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்தே. வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மைதறி செய்ய தமிழ் பார்மிசை விளங்க. ஞானமத ஐந்திகர மூன்றிவிழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பார். எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம்பரம் எங்கெங்கும் சிவமயமாயிருத்தலால் அங்கெங்கே தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே. வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆதரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஜெய ஜெய ஆஞ்சநேயா ஜெகம் புகழும் அனுமார் போற்றி. ஜெயராமன் தூதா அன்னை ஜானகி விஸ்வாசா போற்றி. சகல சஞ்சலத்தை தீர்க்கும் சஞ்சீவிராயா போற்றி. அஞ்சனா தேவி என்ற எங்கள் அனுமந்தா போற்றி போற்றி. பொழியர்கொன் வெப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் உண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. ஆரோர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. திருக்கழிக்குன்றின் செல்வா போற்றி. பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி. காவாய் கனக திரள போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஆஞ்சநேயவரத கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் சூரிய விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று விளங்குகிற புண்ணிய திருத்தலமாய் விளங்கும் அவிநாசியப்பராக திருக்கோயில் கொண்டிருக்கிற சிவாலயம் அருகிலே அமைந்திருக்கிற வீர ஆஞ்சநேயர் சுவாமி ஆலய மார்கழி மாத பெருவிழாவானது வீர ஆஞ்சநேயர் சுவாமி பக்த பேரவை சார்பாக நடைபெறுகிற ராமாயண மகாபாரத தொடர் சொற்பொழிலே வியாசராஜ பஜனை மண்டபம், அந்த பஜனை மடத்திலே நடைபெறுகிற மகாபாரதம் இன்று 6வது நாள். மகாபாரதம் கொஞ்சம் விரிவான தகவல்களை உடையது. ராமாயணம் பேசுகிறவர்கள் சாமர்த்தியத்தினால 1 மாதம் 2 மாதம் 6 மாதம்லாம் பேசுகிறாங்களே தவிர அதில் கற்பனை அதிகம். கம்பருடைய திறமை அதில் பயன்படுத்துகிறார். ஆனால் வில்லி பாரதத்தில் 40 தலைமுறை செய்திகள் வருகிறது. 55 தலைமுறை சந்திரவம்சம். மகாபாரதத்தில் சந்திரன் தொடங்கி சுனிதன் வரையிலே
40 தலைமுறை இடம்பெறுகிறார்கள். பாண்டவர்கள் 36வது தலைமுறை, சந்தனு மகாராஜா 31, 32, நம்ம 21வது தலைமுறையில் துஷ்யந்த மகாராஜா, 6வது தலைமுறை யயாதி. இதை நாம் ஒரு 15 நாளுக்குள்ளவே, 15 நாள் கூட வரலைங்க, மொத்தமே 22 நாள் ஆகுது. அதில் 10 நாள் ராமாயணம் பண்ணால் 12 நாட்களில் மகாபாரதம் பேசுகிற ஒரு சுருக்கமாக பேசுகிற ஒரு வாய்ப்பு. ஆனால் நாங்கள் மகாபாரதம் பண்ணால் அந்த மிருதங்கத்தோட பாடகரோட 3 பேராக பண்ணுவோம். இப்போ நம்ம தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த 12 நாள்ன்றது 25 நாள் நீங்கள் மகாபாரதம் வச்சது மாதிரி தான். ஏன்னா செய்திகள் நிறைய சொல்கிறோம். இப்போ வாத்திகார் இருந்தால் அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, பாடகர் இருந்தால் அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, அதில் கொஞ்சம் டைம் வளரும். ஆனால் இப்போ இந்த 2 மணி நேரம் ஒழுங்காக பேச்சாக போகிறதுனால செய்திகள் நீங்கள் 25 நாள் மகாபாரதம் வச்ச மாதிரி தான் இது என் கணக்கில். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்திகளை வேகமாக சிந்திக்கலாம். நேற்று சொற்பொழியிலே பகவானுடைய அவதாரம் சிந்தித்தோம். கிருஷ்ண பெருமாள் ஏன் பூலோகத்திலே மனுஷனாக 108 ஆண்டுகள் மனித வடிவத்திலே வரணும் என்ற காரண காரியங்களை நாம் சிந்தனை செய்தோம். அவர் அவதாரம் செய்த பிறகு அவரை ஏன் அவதாரம் பண்ணார்னா, இப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டுன்னு யோசிச்சாராம். தர்மன் போய் பிறந்துட்டானே, பாரத ஹீரோ கதாநாயகன், இப்போ நம்ம போனால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு வந்தாருங்களாம். அவர் மகாபாரதம் என்பது துரியோதன ராஜ்யம் காட்டான், பாண்டவர் ராஜ்யம் காட்டாங்க, துரியோதனம் கொடுக்கல, அதனால சண்டை வந்தது, சண்டை போட்டுக்கிட்டாங்க, பாண்டவர் ஜெயிச்சிட்டாங்க என்பது கதை கிடையாது. தெய்வங்கள் திட்டம் போட்டு நடத்தின ஒரு இதிகாசம் மகாபாரதம். திட்டம் போட்டு இந்த மண்ணாசை இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் சகோதர தத்துவமாக என்பதற்காக தெய்வம் சிவபெருமான் கருணையினாலே நாராயணரே வந்து மகாபாரத வியாசரா சொல்லி கிருஷ்ணரா வந்து நடத்தினார். அதனால தெய்வ தகவல்கள் நிறைய வர்றதுனால இதை கேட்கிறது ஜனமேஜனுக்கே முழுமையாக கட்ட பிறகு அந்த தோஷம் பிரம்மதி தோஷம் தீர்ந்ததுன்னா இந்த மகாபாரதம் முழுமையாக தினமும் கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலன் உண்டு. அது என்ன பலனு? பணம் கிடைக்குமா, ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க உணர்ந்து அனுபவிக்கிற நிலைக்கேற்ற பலன் உண்டு. ஏன்னா முழுக்க எழுதந்த விநாயக பெருமான், சொன்னது வியாச பகவான், அனுப்புனது சிவபரம்பொருள், நடத்தினது கிருஷ்ண பெருமாள். அப்புறம் என்ன இது ரூமில் உட்காந்து டாஸ்மார் சார் கட்சிட்டு கதையா இதெல்லாம். அதனால அது தெய்வ நூலாக இருக்கிறதுனால அதை நம்ம உணர்ந்து அனுபவித்து கேட்கிற போது அதற்குண்டான பலன் கண்டிப்பாக உண்டு. அதனால் இருக்கிற இந்த 6 நாளும், இன்னும் இருக்கிற 6 நாளும் தயவுசெய்து விடாமல் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தர்மர் பிறந்த பிறகு பீமசேனன் ஒரு பிள்ளை பிறகுறான். அவர் என்ன சொன்னார், இன்னும் ஒரு பிள்ளை வேணும், ரொம்ப பரம சாதுவாக பிறந்துட்டான், கொஞ்சம் கம்பீரமான பிள்ளை ஒருவன் வேணும்னு பாண்டு மகாராஜா குந்தி தேவிகிட்ட கேட்குறாங்க. அப்போது யார் அம்சமாக வேணும்னு கேட்குறாங்க. பலமான பிள்ளைன்னாரு. யார் அம்சன்றது நீ முடிவு பண்ணிக்கோ. சரி, வாயுதேவன் அம்சமாக பிறந்தால் பலமாக இருப்பான்னு சொல்லி வாயுதேவனை மனசில் எண்ணி அவங்க தியானம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க. ஈஸ்வர ஆண்டு சித்திரை மாதம் திங்கட்கிழமை, பாண்டவர் எல்லாருமே திங்கட்கிழமை பிறகுறாங்க. பாண்டவர் எல்லாருமே சிவ பூஜை பண்ணவங்க, சிவ பக்தர்கள், நெத்தியில் திருநீர் வைக்கிற பழக்கம் உடையவங்க, நமச்சிவாய் மந்திரத்தை சொல்கிறவங்க எல்லாருமே காலையில் பிறகுறாங்க. இப்போ பிறக்கிற இந்த பீமன் தான் உச்சி வெயில். நீனா அங்கே பார்த்தியா பிரசவத்தும் பொழுது பாட்டு சொல்லுது, செஞ்சுடர் உச்சி எய்தி சிறந்ததோர் முகூர்த்தம் தன்னில் அஞ்சனை அளித்த பொற்றோள் அனுமணி ஓமை என்ன வெம் சின வீமன் தன்னை பயந்தனள் விரதமிக்காள் அப்படின்னு பாட்டு எழுதுறார். திங்கட்கிழமை அந்த வெயில் நேரத்தில் குந்திதேவி மனைவியத்தில் வாயு அம்சமாக பாண்டி செய்த தவத்தின் காரணமாக அந்த பிள்ளை பிறக்கிறான். அவனுக்கு பீமசேனன் பேருகிறாங்க. பிறக்கிற பொழுதே என்னமோ யார் மேலே கோபமாகிற மாதிரி தான் முகத்தை தோற்றத்தை பார்த்தா. சினம்னாலே கோபம், சினம் பீமன் தன்னை ரொம்ப கோபமாகிற மாதிரி இந்த கரங்களெல்லாம் உக்கிரமாக இருக்கிறது.
கண்கள் அப்படி உக்கரமா இருக்கிறது, உடம்பு ஒரு முரட்டு தன்னன் தெரியுது, அப்படி ஒரு பலசாலி பிள்ளை பிறக்கிறான். இவன் வாயுவம்சமா பிறந்ததுனால இவன் பலத்துக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சாமி ஞாபகம் வந்துடுது. பாரதி எழுதினவர் அஞ்சனை அழித்த பொற்றோள் அனுமனே உவமை என்ன வெம்சின வீமன் தன்னை பயந்தனள் விரதம் மிக்காள். அவள் தவஞ்செய்ததனுடைய காரணமாக குந்தி தேவி ஆஞ்சநேயருக்கு சமமானவன், ஆஞ்சநேயருக்கு சமமா உலகத்தில் யாரும் ஆக முடியாது, அனுமனே உவமை என்ன, ஆஞ்சநேயர் போல பலமா இருப்பான் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறார். அந்த பிள்ளை பிறக்கிறான். ஆனா அங்க காந்தாரி பாருங்க, திருதராஷ்டிர மகாராஜானுடைய மனைவி போன வருஷம்தான் காட்டுக்கு போனா குழந்தை பிறந்துக்குதாமே, தர்மர் பிறந்த உடனே செய்தி போதுங்களா, குழந்தைய பிறந்துக்குது, நான் 3 வருஷமா கர்ப்பமாகிறேன், டாக்டர் கேட்டா நார்மல்ன்றான், குழந்தை பிறகுல என்ன குளமா ஏரியா வயிறு தானா, அத்தனள் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்தரி பெற்றனள் குந்தி என்ன பேருரை கேட்ட அன்றே. அந்த குந்தி தேவி குழந்தை பிறந்ததுன்னது இவங்களுக்கு பொறாமையா இருக்குதான். அதுக்கு முன்னமே நான் கர்ப்பம் தாங்கி இருக்கிறேனே, வயிற்றுல பிள்ளை பிறகலையே, எந்த மருவத்தூர் பார்த்தாலும் நார்மலா இருக்குது, பிறக்கும் சொல்றான், பிறந்த பாடு இல்லை. அந்த குந்தி தேவி பிறந்த பிள்ளை எதனா ஊனமா இருக்குதான்னு கேட்கறாவோ, கண் எதனா சாயலா பாக்குதா, இல்லம்மா நேரா பாக்குதுமா, கருவி நல்லா இருக்குதுமா, கண்ணை ஊட்டி ஊட்டி பாக்குதுமா, குழந்தை கம்பீரமா இருக்குதுமான்றாங்க. இது இவளுக்கு வேதனையா இருக்குதான். போன ஆண்டி காட்டுக்கு போனா அவளுக்கு கம்பீரமான குழந்தை பிறந்துக்குதாமே, அதை விட அவளுக்கு என்ன வேதனைன்னா, பிறந்த குழந்தைய பத்தி அங்க ஒரு சர்டிபிகேட் சொல்றாங்க, ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க முனிவர்கள். அவனியை உலகோர் ஒச்சி, இந்த உலகத்தையே ஒரு உடைக்கு ஆளுகின்ற பிள்ளை பிறந்துகிறான். அவனியை ஒரு கோல் ஓச்சி ஆளும் என்ற அறிவின் மிக்க தவ நெறி முனிவர் கூற பிறந்தனன் தருமன் மைந்தன். இந்த பிள்ளை உலகத்தையும் சக்கரவர்த்தியா இருந்து ஆட்சி பண்ணுவான், உலக மன்னனா வாழ்வான். சொன்னவங்க யாருங்களா, தவ நெறி முனிவர் கூற, தவ சேக்கர்கள் சொன்னாங்க, சாதாரணமானவங்க சொல்லல. இது காந்தாரி இன்னும் வேதனையாகுது. இப்ப குந்தி தெய்வத்தில் பிறந்த பிள்ளை ஊனம் இல்லை, நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது, உலகத்தையே அவன் ஆழ்வான்னா, அப்ப என் வயிற்றுல பிறகுற பிள்ளை உலகத்தால மாட்டானா? இப்ப இவங்க தான் நாட்டில் இருக்கிறாங்க, இவங்க தான் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, அவங்க காட்டில் இருக்கிறாங்க. காட்டில் இருக்கிற அவர்களுக்கு பிறந்த பிள்ளை உலகத்தை ஆழ்வான்னு முனிவர்கள் ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா, அப்ப என் பிள்ளை இப்படியா பொறாமை. அந்த நேரத்தில் உதிரம் வெளியே வந்துடுத்துங்க. வில்லிபுத்திராழ்வார் சொல்றாரு, கல் இட்டு இச்சிக்கினாவோ, அது எல்லாரும் நம்மால் என்ன கேட்பாங்க, கல் கூட என்ன கல்லுன்னு கேட்பான், கருங்கல்லா செங்கல்லா குழாங்கல்லா, விஞ்ஞானி மாதிரி கேட்பாங்க சில பேர். அதனால அவர் பாரதி எழுதணும் கொஞ்சம் சாமர்த்தியமான ஆளாச்சா, அவரு அந்த கல்லெல்லாம் எடுத்து இடிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, பொறாமை கல்லால் உதிரமும் குழம்பு மாறி, கல்லுன்னு தனியா தேடலையாவா, ஐயோ அவளுக்கு பிள்ளை பிறந்துட்டாமேன்னு பொறாமப்பட்டு ஒரு கல்லை பயன்படுத்தினாலாம். பொறாமைன்றது ஒரு கல்லுன்றார். நம்ம பாஷையில் சொல்லணும்னா அபாஷன் ஆகி போச்சு, பிளட்லாம் வெளியே வந்துடுது. பார்த்தாங்க அந்த அம்மா பரிமளகந்தி, அடடா இவளை கல்யாணம் பண்ணா 100 ஆண்மக்கள் பிறகுன்னு கேள்விப்பட்டு தேடி பிடித்து இவளை திருதராட்டனை கல்யாணம் பண்ண, கர்ப்பமா இருக்கிற பொழுதே குழந்தையெல்லாம் கரு அப்படி ரத்தமா சிதறி போச்சு. இப்ப என்ன பண்ற அவசரத்துல அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தர் நம்பர் கொடுத்துட்டு போகிறார், அவசர உதவிக்கு 100 அது மாதிரி வியாச பகவான் அர்ஜென்ட்டுக்கு எதுனா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஞாபகம் வந்துங்களா, மகனே வியாசான்னாங்க. அவர் வந்தார், குழந்தைய பேசுறதுக்கு நேரம் இல்லப்பா, இந்த குருகுல கொழுந்தினை ரத்தமா வெளியே பண்ணிட்டா, அந்த ரத்தங்கள் எல்லாம் குழந்தையா பிறக்கணும், நீ என்ன பண்ணுவே தெரியாது.